ஹலோ எவ்ரிவன். அப்படி போன வீடியோவில் எல்மரை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு யார் இந்த எல்மரு? கம்முனு தேவையில்லாத இதெல்லாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா லெஸ்டர் பிரிண்ட்டு ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. பிரிண்ட் ஃபேரா? பிரிண்ட் ஃபேர், ஆமாம். சரி. ஸோ அதனால் வந்து பிரிண்டிங் மிஷின்லாம் வச்சுருப்பாங்களா? ஆமாம். வீட்டில் வந்து உங்களுக்கு பிரிண்டரில் வந்து இங்க் இல்லை, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இங்க் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். லூஸ் ஜோக்கு சொன்னேன். பிரிண்ட் ஃபேர், பிரிண்ட் ஒர்க் ஷாப் அப்படின்னா பிரிண்டிங் மிஷின்லாம் கொடுப்பாங்களா? ஐயோ, அதை தான் இப்போ சொன்னேன் அந்த ஜோக்கா. இங்கே வந்து இப்போது உள்ளே வந்து பிரிண்ட் ஃபேர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு கமல் பிரபுதேவ் ஏதோ ஒரு படம் காதலா காதலா படத்தில் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப முக்கியம், பிரபுதேவ வந்து ஒரு இது நல்ல ஆர்டிஸ்டாக நல்லா வரைவான் சரியா. அதில் போயிட்டு என்ன பண்ணுவான், கமல் என்ன பண்ணுவான், ப்ரெஷ் ஷீட் பண்ணி தும்பிடு இப்படி இப்படி கிரிக்குன்னு பண்ணுவான். அது வந்து வாவ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்டாக அது இது பண்ணுவான். அந்த மாதிரி விஷயம்லாம் உள்ளே இருக்கும்போது அப்படியே நேராக உள்ளே போயிட்டு அந்த வீடியோ வந்து காட்டலான்னு. ஸோ வந்து பிரிண்ட்டு இந்த பிரிண்ட்டு லிஸ்டட் பிரிண்ட் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே அகராவோ இதராவோ சொல்லிடுறேன். இதை வந்து பிரிண்ட் உள்ளே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மூணு விதமான வந்து பிரிண்ட் ஃபேர் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங். அப்படின்னா என்னதுன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ வேஸ்டான டிஷர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு வையேன், அதில் வந்து பிரிண்ட் ஆர்ட் வரைகிறது. இப்போது இந்த பின்னாடி அந்த இதெல்லாம் டிஷர்ட்டில் வர பிரின்சஸ் தேவையில்லாது இதெல்லாம் அந்த மாதிரி ஹார்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு ஒன்று. சரி. நெக்ஸ்ட் வந்து லூக்கோ பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. லூக்கோவா? அதுனா என்னதுன்னா நீ வந்து பேப்பர்லேயே வந்து சிசரில் கட் பண்ணி ஒரு ஆர்ட் மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து லூக்கோ பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. மூணாவது பிரிண்டிங் அப்படி என்னதுன்னா நான் ஒன்று பண்ணுறேன், என்னது இது இச்சிங். மூணாவது டைப் ஆஃப் இது வந்து இச்சிங். அதில் எப்படின்னா இந்த பிளேட்டு இதெல்லாம் வந்து ஆர்ட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து அதுக்கு பேர் வந்து இச்சிங். ஸோ இந்த 3 விதமான பிரிண்டிங் தான் உள்ளே இருக்குன்னு போட்டிருந்தாங்க கூகுளில். ஆனால் அது இருக்குமா என்னன்னு தெரியல, உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ஸோ வந்து இங்கே யூகேயில் வந்து இந்த மாதிரி பிரிண்டிங் இது ஃபேர் வந்து ரேராக தான் கொண்டாடுவாங்க. ஏதோ லக்கிலி நாங்கள் இருக்கும்போது இந்த ஃபேர் வந்து எங்களுக்கு கண்ணில் மாட்டிச்சு வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் வந்து விதவிதமான பிரிண்டிங்னு இருக்கிறத காட்ட போகிறோம். இது வந்து ஒரே பிரிண்ட்டு மாதிரி தான் இருக்குமா, அந்த ஒரு பிரிண்ட்டும் வந்து ஆர்ட்டுமே வந்து யூனிக்காக இருக்குமா. இப்போ வந்து இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு நோட்டு பின்னாடி இப்படி வரைகிறேன்னு வை, அது உங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கிழிச்சு போட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதை வந்து அந்த ஆர்ட்டை வந்து ஆர்டிஸ்டாக மாற்றி உள்ளே வச்சுருவாங்க. ஓஹோ, அவ கிழிஞ்சு போன பேப்பர்லாம் உள்ளே இருக்கும் கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து யூனிக்கான பிரிண்டிங் எல்லாமே உள்ளே இருக்கும். சரி பார்ப்போம் அப்படி யூனிக்கான என்ன பிரிண்டிங் இருக்கு. அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. எது அப்படின்னா அதுதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இது சொன்னேனே. ஏதோ அதோ டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணது. சாரி ஸ்க்ரீன் பிரிண்டிங் இதான். ஆமாம், அந்த அச்சு அந்த மேலே இருக்கிற அச்சு அது அப்படியே டிஷர்ட்டில் வந்துடும். அது எங்கே பண்ணுறது? இரு பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். காஸ்ட் இருக்குமோ இல்லை உள்ளல. ஆஹா, இப்போ மேலே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பெயிண்ட்டு. சூப்பர் இல்லை? பாருங்க எவ்வளோ அழகா அவங்க அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன பிரிண்டிங் சொன்னேன் நான்? ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஓகே, அது அப்படியே தேசானா அவனை வச்சு பண்ண வைக்கிறாங்க பாரு, இப்போ தூக்கணும் எப்படி இருக்கும் தெரியலையே.
6 டைம்ஸ் பண்ணுமா. வந்து தூக்க போகிறாங்க. வாவ், எப்படி அவ்வளோதான். ஏமா உனக்கு வேணுமா? ஏய் ஏய் உனக்கு வேணுமா இது மாதிரி? ஏய் ஐயோ பேன் நிற்கிறாளே. ஏய் உனக்கு வேணுமாப்ல? வேணுமா இந்த மாதிரி டிஷர்ட்டு? சரி அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். தேமே வா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் மூடிடுவாங்க. இங்கே வந்து காஃபி ஷாப் ஏதோ இருக்குன்னாங்களே. எங்கே இருக்குது காஃபி ஷாப்? இது என்ன தேமே? இது ஒரிஜினல் லேமினேட்டட். எல்லாமே காசு தான். இங்கே பாரு எவ்வளோ தெரியுமா? இந்த சின்ன புக்கு 400 ரூபாயாம். இதில் அப்படி என்ன மூஞ்சி என்ன ஒட்டியிருக்குன்ட்டு இதில் 300 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். எல்லாமே காசு. பார்க்குறதோட சரி. இதான் சொன்னல. இது 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 வந்து 3rd டைப் ஆஃப் பிரிண்டிங். என்ன சொன்னேன்? 3rd இச்சிங். ப்ளேட்டிங்கில் வந்து அந்த பிரிண்ட் பண்ணுறது. இது வந்து பேப்பர் இல்லை? ஏதோ காப்பி வேணுமா? இது என்ன தெரியுமா? இது முள்ளமன்றி டாகா? எப்படி பார்த்தாலும் டாக் மாதிரி தெரியாது. இனிமே இங்கே வந்து இந்த இடத்துல வந்து 1000கணக்கான இது இருக்காங்க. இந்த மாதிரி பிரிண்ட் வச்ச இது. ஆமாம், சூப்பராக இருக்குல்ல? இது எதாவது வேணுமா? எல்லாம் காசு தான். எவ்வளோ தெரியுமா காஃபி? சரி அப்படியே வா, உள்ளே போய் பார்ப்போம். கோவா ஸ்பெஷல் டீ அந்த வா, உள்ளே போய் பார்ப்போம். இது காஃபியா? வேணாம் ஃபுல்லாக உள்ளே பார்த்துட்டு வருவோம். இது என்னடா இந்த அக்கா இப்படி இருக்குது? ஈஸ்டர்ன் அவார்ட் அப்படியே தி கோர்ஸ் நேம். அதெல்லாம் எதுக்கு? தேமே தண்ணிக்குள்ளே மீன் இருக்கு பாரு. இது ஒரு ஆர்டிஸ்ட். தண்ணிக்குள்ளே மீன் இருக்கு தேமே. நீ அடுத்து என்ன சொல்லணும் அதுக்கு? தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதான் அது நாயா? என்னது அது? மேலே டைப் சோல்டு இயர். தேமே எங்கே பாரு, பேப்பரில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க தேமே. ஜஸ்ட் 20 பவுண்டு தான். உன் மூஞ்சை பிரிண்ட் பண்ணி சொல்லலாமா? இது வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது. மிஷின் வச்சுருக்காங்க போகிறேன். லைவாக பண்ணுறாங்க பாரு. இது வந்து பையில் பண்ணுறது. இது என்னது? அப்பா எல்லாமே பிரிண்ட் வச்சு பண்ணது தான் இங்கே. ஆமாம். எங்கே பாரு மச்சான் இருக்காரு பாரு. ஆண்ட்ரூ முருகனா? இது என்னது? கல்லுலையா? நம்ம பல்லில் பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்போமா? ஒரு பல்லுலையும் பீ மட்டும் பெருசாக பண்ணணும் பல்லில். பிரின்ஸ்னா பீ தானே? ஓகே, இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ இது இருக்குது. தேமே இது வந்து இது எதுக்கு தெரியுமா? நம்ம வந்து முடியில் கூட பிரிண்ட் பண்ணி தருவாங்க இந்த மாதிரி மிஷின் இருந்தால். ஆமாம், உன் முடியை மட்டும் இதை பாரு, இங்கே படுத்துக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு முடியை இப்படி பின்னாடி வைக்கணும். முடியில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்ஆர்பி தேமே எங்கே பாரு வாத்து. என்னது? ஆய் அப் மீ டக்கு. மேலே இருக்கான் டக்கு.
இது பேப்பரில் லைவாக பிரிண்ட் பண்ணி தருவாங்க போல தேமே. எது என்னது இது? இழு இழுதேமே, இழுக்கலாம் லூசு. இழுக்க முடியாது. Everything is printed using those blocks. Oh, printed, okay. Everything is made using, so you ink up the type, those or lots of different type ones we've got. So tomorrow is the last day, right? For this? Okay. Yeah, no, it's fun. சரி வா போகலாம். நாளைக்கு வேணா நாளைக்கு பேப்பரில் பிரிண்ட் பண்ணிக்கிறியா? உன் பேரா? எப்படி இப்போ அது சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தியா நமக்கு? இதுவே நம்ம ஊரில் எப்படி வச்சுருப்பாங்க? குப்பையே கொட்டாதே, எச்சில் துப்பாதே. இனிமேல் டிஷர்ட்டில் பிரிண்ட்டு வேணுமா? ஓட்டாரா நாங்கள் எல்லாமே இந்த இதில் பிரிண்ட் பண்ணது எல்லாமே கீழே இருக்கு. அப்படியா? ஓ, அந்த அங்கே வித்துச்சுன்னா கீழேருந்து எடுத்து அங்கே வச்சுருவாங்க போல இருக்கலாம். இல்லைப்பா, பிரிண்டர் இதை யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இதோ பாரு, இதோ லினோ கட் பிரிண்ட். இது எத்தனாவது பிரிண்ட் சொன்னேன்? செகண்ட் டைப்னா என்னது? பேப்பரில் பேப்பர். எப்படி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அதான் தேவையில்லாது. அடுத்து ஏதோ ஒரு டிஷர்ட் ஃபஸ்ட்டு அளவு வச்சுக்கிட்டு இது உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்க. என்னதுமே அடுத்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க டிஷர்ட்டில். ஆஹா, இது வந்து இதுவும் ஸ்க்ரீன், இதுக்கு பேர்னே ஸ்க்ரீன் பிரிண்டிங். கரெக்டாக? பிங்க் ப்ளூவில் பிங்க் நல்லா இருக்குமா? வா, சாரி. ஓகே. ஆஹா, ப்ளூக்கு பிரிண்ட் நல்லா இருக்குமா? பிங்க்கு ஒன்றுமே தெரியல. எப்பா என்ன இது பர்மனெண்ட்டாக ஆக்டோபஸ் டைமே இல்லை? என்னது அது? அது பேர் ஆக்டோபஸ் தானே? ஓ, மிச்சத்தை அப்படியே வாரி போட்டுருவாங்க போல. இதேமே உனக்கு எதாவது வேணுமா? டிஷர்ட் எடுத்துகிட்டு வரலையே. ஓ, டிஷர்ட் நம்ம எத்தனை வேணுமா? இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி இங்கே வைக்கிறாங்க. இதேமே இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. அழகா இல்லை? கருப்பு டிஷர்ட் எடுத்துகிட்டு அந்த கருப்பு டிஷர்ட்டே நான் போட்டுலான் இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இதோட ரெண்டுக்கு வந்தாச்சு. முடிஞ்சுதா? பார்த்தாச்சா? ஓகேவா? மிஷினு ஓகே கைஸ், இதுதான் வந்து ஸ்மால் அண்ட் காம்பாக்டான பிளேஸில் தான் முடிக்க போகிறாங்க. ஓகேவா? அப்படியே வெளியே போகலாம். இவ்வளோ அத்திப்பழம் இருக்கு. இதுல ஒரு அத்திப்பழம் வந்து அது அத்திப்பழமே கிடையாது, அத்திப்பழம் தான். இல்ல பலாப்பழம் கொட்டது. உங்களுக்கு இது ஹைட் பத்து தானே. இது ஒண்ணு மட்டும் பறிங்களா? ஐயோ, பறிக்கூடாது. ஒண்ணே ஒன்று பறிங்க. இதோ உங்களுக்கு இது அது இல்ல, மேல இருக்கிறது தான் பழுத்து இருக்கு. இதோ இது அவ்வளோ ஹைட்டா இருக்கு. மாட்டி வேற எதுவுமே ஹைட், வேற எதுவுமே பழுக்கல. பழுக்கணும், கருப்பா இருக்கணும். அரிசி முட்டையில போட்டுருவோம். ஆனா எங்க இருக்கு பழுத்தது? என் கண்ணுக்கே தெரியல. இதோ இருக்கலாமா? முடிஞ்சிருச்சு. அத்திப்பழமா? என்னன்னே தெரியல. ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணா தெரியும். ஓகே, வீடியோ ஓடிட்டு இருக்கா? ஆமா. ஓகே கைஸ், அவ்வளோதான். வந்து உள்ள வந்து அப்படியே காட்டியிருப்போம். கரெக்டா? அவ்வளோதான். இது வந்து நாளைக்கோட முடிய போதான். ஸோ நாளைக்கு எங்களால் வெளியே வர முடியுமான்னு தெரியல. அதனால் வந்து இன்றைக்கி வந்து வீடியோவை எடுத்து
காமிச்சிட்டோம். இங்கே இருக்கிறத உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு காட்டிட்டோம். அடுத்து இந்த மாதிரி பிரிண்ட் ஃபேர் எப்போ இருக்குன்னு தெரில. இன்னும் அடுத்த வருஷம் தான் இருக்குமா, ரேராக தான் நடக்குமா இங்கே பிரிண்ட் ஃபேர். ஸோ அதனால் இருக்கும்போதே உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு தான் வழக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.